அனைவருக்கும் வணக்கம். நான் 2021 கவுண்டம்பாளையம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளரும் மற்றும் 2024 கோவை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளரும் ஆகிய கலாமணி ஜெகநாதன். கடந்த 2 நாட்களா சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி கூண்டோடு விலகிவிட்டதாக அறிவித்திருந்தார். இந்த செய்தி முற்றிலும் தவறான செய்தி. இன்று திமுகவில் அவரை தவிர வேறு எந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளும் இணையவில்லை. இது வழக்கம் போல பாத்தீங்கன்னா திமுகவோட சதி வேலை தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு அவர்கள் எப்போதும் போல இந்த முறையும் பணம் கொடுத்ததா ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் ஒருத்தர் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, மற்றவங்க எல்லாரும் பொதுமக்கள் தான். ராமச்சந்திரன் அவர்கள் 2026ல கட்சி அதுக்கான வேலைகள் செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது முற்றிலும் தவறான செய்தி. நாம் தமிழர் கட்சி உறவுகள் கோவை மாவட்டத்துல 2026 சட்டமன்ற தொகுதிக்கான வேலைகளை முழு வீரியத்துடன் செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா 2026ல நாம் தமிழர் கட்சி கோவை தொகுதியில் கண்டிப்பா வெல்லும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சீனிவாசன். நாம் தமிழர் கட்சியோட கவுண்டம்பாளையத்தோட முன்னாள் பொறுப்பாளர், தொகுதி தலைவராக இருந்தேன். 2 முறை தொகுதி தலைவர், ஒரு தடவை செய்தி தொடர்பாளராக பயணிச்சுட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்திலேருந்து வடக்கு மாவட்டத்திலேருந்து மாவட்ட செயலாளருங்கிற முறையில் ராமச்சந்திரன் அவர் விலகியிருக்காருன்னு முந்தானத்து ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு கூண்டோட வடக்கு மாவட்டமே கூண்டோட கலைஞ்சிருச்சுன்னு செய்தி. அது முற்றிலும் தவறான செய்தி. ஒரு 4 பேர் அவங்க பொறுப்பாளர்களாக இருந்தாங்க. கூட இருந்த செந்தில்குமார், அபிராமி அவங்களாம் பொறுப்பாளராக இருந்துருந்தாங்க. அவங்களோட மனஸ்தாபத்தினால அவங்களும் சேர்ந்து ஒரு 3-4 பேர் ஊடகத்தில் பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட 200 பேர் திமுகவில் இணைஞ்சதாக ஒரு செய்தி பார்க்க நேரிட்டது. அதில் ராமச்சந்திரன் மட்டும்தான் இருக்கார். மற்றவங்களாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு, நான் 2 முறை தொகுதி தலைவராக இருந்திருக்கேன், ஒரு முறை செய்தி தொடர்பாளராக இருந்திருக்கேன். இது வரைக்கும் அதில் பின்னால் இருந்தவங்க யாரும் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களா எனக்கு அடையாளம் இல்லை, தெரியாது. அதில் இருக்கிறவங்க யாருமே நாம் தமிழர் கட்சிக்காரங்க இல்லை, நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா களத்தில் ஒரு 10-12 வருஷமாக நான் களத்தில் இருக்கிறேன். என்னை தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்தளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உறவுகளுக்கு, களத்துக்கு வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னை தெரியும். பார்த்திங்கன்னா இது ஒரு மாற்று கட்சிகள்லேருந்தோ விலை கொடுத்து இவங்க தான் கூட்டத்துக்கே ஆள் கூட்டக்கூடிய, காசு கொடுத்து கூட்டக்கூடிய ஆட்களாச்சே. இது ஒரு செந்தில் பாலாஜிங்கிற ஒரு அமைச்சருக்கு முன்னால் 300 கொடுக்குற இடத்துல 500 கொடுத்தா இன்னும் 1000 பேர் சேர்ந்தாங்கங்கிற ஒரு வீடியோவே போட முடியும். அப்படி கொண்டு போகிற கூட்டம் தான் இது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க இல்லை. அதில் முன்னால் உட்காந்துருக்கிற ராமச்சந்திரனை தவிர்த்து மற்றவங்க யாருமே நாம் தமிழர் கட்சிக்காரங்க இல்லை. இது நான் எங்கே வேறுனாலும் நான் உங்களுக்கு உறுதிப்படுத்த முடியும். இது தொகுதி தலைவராக, நாம் தமிழர் கட்சியோட கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியோட தலைவராக இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். கோவை வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியோட செயலாளர் சின்னதுரை பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவில் 200 பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது முற்றிலும் தவறானது. அதில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் தவிர மற்ற யாருமே திமுக நாம் தமிழர் கட்சிக்காரன் கிடையாது. ஏன்னா நான் ஆரம்ப காலம் முதல் இன்றைக்கி வரைக்கும் வீரியமான, அதாவது களத்தில் நான் முழுக்க நான் களத்தில் நிற்கிறேன். அது எல்லாருக்குமே தெரியும். முழுக்க நான் களத்தில் நிற்கிறேன். எல்லா நிகழ்வுகளையுமே முன்னெடுக்கிறோம். இந்த முன்னெடுக்கிற நிகழ்வுகள் யாருமே இவங்க வரல. 2வது இவங்களோட முகமுங்களே யாருக்குமே தெரியாது. இது முற்றிலுமாக நாங்கள் மறுக்கிறோம். நாம் தமிழர் கட்சி உறவுகள் இல்லைங்கிறத மறுக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது திமுக நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பிடிக்காமல் எங்கள் அடுத்த 2026ல் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைச்சிருவோம், ஆட்சி அமைச்சிட்டு மற்ற திராவிட கட்சியான கூண்டோட அழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் இந்த இது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. இது முற்றிலும் தவறானது. இது அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு போய்
நாம் தமிழ் கட்சி இணைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இது நாம் தமிழ் கட்சி உறவுகள் கிடையாது, யாரும் குழம்பிக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதி முன்னாள் துணைத் தலைவர் பேசுகிறேன். எங்கள் தொகுதியில் உள்ள அதாவது வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி சென்றார். அவர் சென்றதை ஊடகங்கள் கூண்டோடு நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் சென்று விட்டார்கள் என்று பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. அப்போ அது பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படிலாம் போகலை, அவர் ஒருத்தர் 2 பேர் போயிருக்கிறாங்க, அப்படி போகலை என்று நாங்கள் முறையிட்டோம். அதற்கு அவங்க இப்போ ஃபோட்டோ எடுத்து ராமச்சந்திரன் மட்டும்தான் இருக்கார், மீதி பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் துண்டை போட்டு இருக்காங்க, டிஎம்கே துண்டை போட்டு. அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் இல்லை. அவர்கள் நன்றாக எங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் யார் என்ன ஏதுன்னு. இவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த எலெக்ஷன் டயத்தில் கூட்டம் சேர்க்கறதுக்காக வண்டியில் இறங்குவாங்க, ஆள் இறங்கி கூட்டமாக அனுப்பாங்க. அது மாதிரி நாம் தமிழ் கட்சியை கிளைப்பதற்காக விஷக்கிருமிகள் இந்த வேலைகளை பார்த்துருக்கிறார்கள். அது உண்மையாகாது. அவர்கள் எங்கள் கட்சிக்காரர்கள் இல்லை, எங்களுக்கு நன்றாக தெரியும். நன்றி. உறவுகளுக்கு வணக்கம். கோவை வடக்கு மாவட்டம் கவுண்டமணி தொகுதியோட பொருளாளர் நான். இன்னைக்கு நம்ம மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு 200 பேருக்கு மேற்பட்டவர்களில் திமுகவில் போய் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போய் சேர்த்துருக்காருன்னு ஒரு நியூஸு பரவிட்டுருக்கு. அது பொய்யான தகவல், முற்றிலும் பொய். ஏன்னா அந்த வீடியோ ஃபோட்டோவில் இருக்கிறது மாவட்ட செயலர் தவிர்த்தி வேறு யாருமே நம்ம கட்சி உறவுகள் கிடையாது. இந்த ஃபோட்டோவில் பின்னாடி இருக்கிறவங்க யாருமே அவங்க கிடையாது. அவங்கள காசு கொடுத்து கூட்டு போய் உட்கார வச்ச மணி இருக்குது. 100% அதான் உண்மை. நம்ம கட்சி உறவுகள் நிச்சயமாக கிடையாது, நாம் தமிழர் கட்சி உறவுகள் கிடையாது. நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 2013 இந்த கட்சியில் பயணிக்கிறோம். 100% யாருமே கிடையாது, இவங்களை பார்த்ததே கிடையாது. இது முழுக்க திமுக தூண்டுதலின் பேரில் இவர் காசு கொடுத்து ஆளுகளை கூட்டு போய் இவங்க தான் மாவட்ட நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பொய்யான தகவல் இது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தேவசகாயம். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். சில தினங்களாக ஒரு செய்தி போயிட்டுருக்குது. வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் கட்சியை விட்டு விலகிட்டதாக ஒரு செய்தி எல்லோரும் பார்க்க முடியும். அது அவருடைய சொந்த பிரச்சனையின் காரணமாக கட்சியை விட்டு விலகியிருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து 200க்கும் மேற்பட்டவர்கள் விலகி திமுகவில் இணைந்தனர் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான செய்தியை படிக்க முடிஞ்சது. அது முற்றிலும் ஒரு தவறான ஒரு செய்தி. ஏன்னா நான் செய்தி தொடர்பாளராக இருக்கிறேன். கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா 2014 நான் இருக்கிறேன். எனக்கு தெரியும் களப்பணிக்கு வர்றவங்க, கட்சியில் இருக்கிறவங்க, செயல்பாட்டுக்கு வர்றவங்க எல்லாரையும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால் அந்த பின்புலத்தில் இருக்கிறவங்க ராமச்சந்திரனை தவிர பின்னால் இருக்கிற யாருமே கட்சியினுடைய உறவுகள் கிடையாது, உறுப்பினர்களும் கிடையாது. இது முழுக்க ஒரு தவறான செய்தி. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் கண்ணப்பன். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளராக 2010 இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அண்மையில் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஐயா பெரியத்தனம் ராமச்சந்திரன் அவர்கள் தற்பொழுது கட்சியை விட்டு விலகியதாக அறிவிப்பு செய்திருந்தார். அதுவும் கூண்டோடு அனைத்து பொறுப்பாளர்களும் விலகிவிட்டோம் என்று அறிவிப்பு செய்தார். ஆனால் மேட்டுப்பாளையம் தொகுதியில் 2010 நான் இருக்கிறேன். இதுவரைக்கும் யாரும் இந்த கட்சியை விட்டு அவருடன் செல்லவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இல்லாமல் தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் நிறைய உறவுகளோடு இணைந்து விட்டதாக அறிவித்திருந்தார். ஆனால் அந்த புகைப்படத்தில் அனைவரும் புதுமுகங்களாக இருக்கிறது. நான் இதுவரை அந்த முகங்களை பார்த்ததில்லை. எனக்கு பெரும்பாலும் கட்சியில் அறிமுகமானவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் கட்சியிலே உள்ளவர்கள் அல்ல. இவர்கள் காசு கொடுத்து அழைத்து வந்த கூட்டமாக தெரிகிறது. இது திமுகவினோட அரசியல்தான். திமுகவுக்கு இந்த அரசியல் புதிதல்ல. இது போன்ற செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம். மேட்டுப்பாளையம் தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். யாரும் விலகவில்லை
இது போன்ற செய்திகளை யாரும் நம்பாதீர்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியில் 7 வருஷமாக பயணிக்கிறேன். இன்றைக்கி கோவை வடக்கு மாவட்டத்திலிருந்து ராமச்சந்திரன் தலைமையில் திமுகவுக்கு நிறைய நாம் தமிழர் உறவுகள் இணைஞ்சதாக செய்தி வருது. ஆனால் அது முற்றிலும் தவறான செய்தி. ராமச்சந்திரனுடைய தொழில் ரீதியாக இருக்கிற ஒரு 2-3 பேர் மட்டும்தான் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா, அந்த புகைப்படத்தில் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் யாருமே இல்லை. அவங்க 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு 300 ரூபா கொடுத்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. அது திமுகவுக்கு கை வந்த கலை. அப்படி பார்க்கையில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பெருசாக யாரும் இணையில. நாம் தமிழர் கட்சி உறவுகள் மிகுந்த வீரியத்தோடும் பலத்தோடும் பயணித்து கொண்டுள்ளோம். கோவை மாவட்டம் இனி அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர புதிய பாய்ச்சலோடு தயாராக உள்ளது. நன்றி உறவுகளை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கவாஸ்கர். நான் நாம் தமிழர் கட்சியில் 2015 பயணிக்கிறேன். கோவை வடக்கில் நான் இணை செயலாளராக இருந்தேன். இப்போ கோவை மாவட்டத்தோட தொழிற்சங்கத்தோட செயலாளராக இருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 9 வருஷ பயணத்தில் எங்களுக்கு வால்பாறையில் ஆரம்பித்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து மேல்மட்ட பொறுப்பாளர்கள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாத பொறுப்பாளர்களோ உறுப்பினர்களோ யாருமே கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வெளியே போயிட்டு நூத்துக்கணக்கான பேரை நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர்களோட வதந்தி பெரிய லெவலுக்கு பேசப்படுது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நம்ம திமுக காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, காசு கொடுத்து ஆள் சேர்க்கிற மாதிரி இப்பவும் அதே மாதிரி இந்த வெளியே போனவங்களை வச்சு பின்னால ஒரு பிம்பத்தை காசு கொடுத்து ஆளை சேர்த்து வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. 100% அவங்க நாம் தமிழர் கட்சியில அடிமட்ட உறுப்பினர் கூட கிடையாது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு திட்டமிட்டு நாங்க சொல்லுவோம், அவங்க எந்த இடத்துலயும் எந்த பொதுக்கூட்டத்திலேயோ இல்ல எந்த இதுலயும் கலந்துகிட்டதோ இல்ல எங்க கட்சி சார்ந்த அடையாள அட்டை கூட அவங்க கிட்ட கிடையாது. இது பரப்பப்படக்கூடிய ஒரு வதந்தி. திமுகவை பொறுத்தளவுக்கு யதார்த்தமா எப்படி கூட்டத்துக்கு ஆள் சேர்ப்பாங்களோ அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானனோட வளர்ச்சி பிடிக்காம ஒவ்வொரு நொடியும் இதே மாதிரி வேலைகளை திட்டமிட்டு செய்யறாங்க. இதை நாங்க உறுதியா எதிர்கொண்டு பெரிய அளவுக்கு நாங்க ஜெயிப்போம். தமிழ் தேசியம் ஜெயிக்கும். நன்றி. நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். நான் முருகச்சந்திரகுமார். நாம் தமிழர் கட்சி கோவை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளராக பணி செய்கிறேன். இன்று கோவை மாவட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவின் மாநகர செயலாளர் நான் கார்த்திக் அவர்களோட தலைமையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட உறவுகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சதா ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க. இது ஒரு பொய்யான, ஒரு அபத்தமான, இழிவான அரசியல். காரணம், கோவை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் என்ற முறையில் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளையும் எனக்கு தெரியும். இந்த படத்துல குறிப்பிட்டு திரு ராமச்சந்திரன் அவர்களை தவிர்த்து விட்டு மீதி இருக்கும் யாருமே நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர்களோ பொறுப்பாளர்களோ உறவுகளோ கிடையாது. இவர்கள் அனைவரும் கூலி தொழிலாளிகள். இவர்களை திமுகவினர் காசு கொடுத்து கூப்பிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணையறத ஒரு பொய் பரப்புரையை செய்யறாங்க. திமுகவினர் இதில் செய்ததற்கான முதன்மையான காரணம், நாம் தமிழர் கட்சியின் எழுச்சியையும் செந்தமிழன் சீமானின் வளர்ச்சியையும் தாங்க முடியாம, பொறுக்க முடியாம, பதற்றப்பட்டு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு இழிவான அரசியலை செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இழிவான அரசியலை செய்யற திமுகவை மக்கள் ஒட்டுமொத்தமா புறக்கணிக்க வேண்டும். உறவுகளுக்கு வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியோட ஒன்றிய செயலாளர் குமரேசன் பேசுகிறேன். இப்போ நேற்று நம்ம மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர் அந்த ராமச்சந்திரன் திமுகவில் போய் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு. அவர் இணைஞ்சதில் இல்லாமல் வெளியே கூலிக்கு 200 ரூபாய்க்கு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு இதுதான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் இன்னைக்கு ஐயா செந்தில் பாலாஜி முன்னாடி போய் இணைஞ்சிருக்கார் திமுகவில். ஆனால் இது என்னன்னா, அந்த புகைப்படத்தை நான் நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்ததுல யாருமே நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிடையாது. எல்லாருமே பொதுக்கூட்டத்துக்கு எப்படி திமுக அரசு கூப்பிட்டு போகுமோ 200 ரூபா கொடுத்து, அந்த மாதிரி 200 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்த ஆட்கள் தான் அவங்க. வேறு யாருமே அதில் போகலை. அந்த 4 பேர் மட்டும்தான் போயிருக்கிறாங்க. இதை கூண்டோடு காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறாங்க. நான் 3 தேர்தலை நான் இந்த நாம் தமிழர் கட்சியில்
பயணிச்சுட்டு சந்திச்சிருக்கிறேன். இது வரைக்கும் உணர்வோடு இருக்கிற யாருமே வந்து வெளியே போகலை. இவங்கெல்லாம் வந்து ஒரு காசுக்கு விலை போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் இப்போ நடந்திருக்கிற உண்மை. அதனால் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த உணர்வோடு பயணிக்கிற யாருமே வந்து வெளியே போகலை. கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை தொகுதியிலையுமே வந்து அந்த உறவுகள் வந்து அப்படியே தான் பயணிக்கிறாங்க. இன்னும் வந்து நாங்கள் வீரியமாக செயல்படுவோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி இந்த 8% அடைஞ்சதுக்கப்புறம் வந்து திமுக அரசு வந்து மிக மோசமான நிலைமையில் எங்களோட கட்சியை வந்து வளர்ச்சியை பிடிக்காமல் எப்படியாவது இவங்களை தடுத்துடணும் அப்படின்ற வகையில் பல வகையில் முயற்சி செய்கிறாங்க. அது எந்த காலத்துலையும் பலிக்காது. தமிழ் தேசியம் வென்றே தீரும் ஒரு நாள். நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சசிகுமார். நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி செயலாளர், கோவை மாவட்டம். எனக்கு தொகுதி வந்து கவுண்டம்பாளையம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்றிருக்காரு. அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர். அவர் பின்னால் இருப்பவர்கள் அனைவருமே வந்து செட்டப் செய்யப்பட்டது. அதாவது 200 ரூபா காசுக்காக அழைத்து வரப்பட்டவர்கள். நான் இதை எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, நான் முன்னாள் கள போராளி, சிறைக்கு சென்றிருக்கேன். பல வழக்குகள் என் மேலே இருக்குது. பல போராட்டங்கள் நடத்தியிருக்கேன். இதன் மூலியமாக எனக்கு எல்லாருடைய முகமும் தெரியும். கோவையில் அனைத்து முகங்களும் தெரியும். பின்னாலே இருப்பவர்கள் அனைவருமே வந்து பாவம் 200 ரூபாய் காசுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதில் வந்து ராமச்சந்திரன் மட்டுமே எங்களது கட்சியிலிருந்து ஏற்கனவே அவர் வெளியேற்றப்பட்டவர். சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து அவர் தேர்தல் வரும் நேரங்களில் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பின்னால் இருப்பவர்கள் அனைவருமே வந்து அப்பாயும் மக்கள் தான். அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி ஆட்கள் அல்ல என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்து பாரதி, கோவை மாவட்ட கவுண்டம்பாளையம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளராக இருக்கேன். இப்போ ஒரு 2-3 தினங்களாக பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கோவை மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு ராமச்சந்திரன் அண்ணா அவர்கள் கட்சியிலேருந்து விலகிட்டதாக செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அவர் விலகினது உண்மை. ஆனால் இப்போ இன்னொரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திமுக கட்சியில் இணைஞ்சிட்டதாகவும், அவர் கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகள் பல பேர் இணைஞ்சிருக்கிறதாகவும் நிறைய தகவல்கள் வந்து பரவிட்டு இருக்கு. ராமச்சந்திரன் அண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்கிறது உறுதி. ஆனால் ராமச்சந்திரன் அண்ணாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகள் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஏன்னா பல வருடங்களாக கட்சியில் பயணிக்கக்கூடிய எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறவுகள் யார் அப்படின்றத வந்து எங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அவர் இணைஞ்சிருக்கிறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாரும் வந்து நாம் தமிழர் உறவுகள் கிடையாது. எப்படி மற்ற கட்சி கூட்டத்துக்கெல்லாம் பொதுமக்களை வந்து அவங்க அழைச்சிக்கிட்டு போய் மேடைகளை உட்கார வைப்பாங்களோ, அதே மாதிரி இந்த உறவுகள் சேர்க்கை அப்படின்ற இந்த விஷயத்திலையும் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் மற்ற சாதாரண பொதுமக்கள் தான் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்களே தவிர்த்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகள், அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகள் கிடையாது. ராமச்சந்திரன் அண்ணாவை தவிர்த்து அப்படின்றத நாங்கள் இங்கே தெளிவாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். நன்றி. நாம் தமிழர். அன்பு தாய் தமிழர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். நான் ராம் முருகேசன், தகவல் தொழில்நுட்ப பாசறை, கவுண்டம்பாளையம் தொகுதி, ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம். கடந்த வாரம் முதல் நமது நாம் தமிழரில் நிலவி வரும் சிறு குழப்பமான சூழ்நிலையில் இந்த பதிவு முக்கியமானதாக கருதுகிறேன். சில விரும்பத்தகாத நபர்களால் ஏற்பட்டுள்ள இந்த குழப்பமான சூழ்நிலைக்கும் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த கோவை மண்டலத்தில் புலிகளாக செயல்படும் நாம் தமிழர் உண்மையான உறவுகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அதேபோல் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு நபரை தவிர வேறு யாரும் நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர்கள் அல்ல.
பணம் கொடுத்து அழைத்து வந்து நாம் தமிழரிலிருந்து அவர்கள் கட்சியில் சேர்ந்தது போல் ஜோடிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்ட ஒரு நாடகம்தான் இது. உண்மையில் புலிப்படை கோவையில் மிக வலுவாக உள்ளது என்பதை ஆணித்தரமாக உறுதிபட தெரிவித்துக் கொள்வதில் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியாக உள்ளோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கலைராணி, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மகளிர் பாசறை பொறுப்பாளருங்க. நம்ம கோயம்புத்தூரில் ஒரு 2-3 நாளாக உச்சக்கட்ட நகைச்சுவையாக இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டு 4 பேர் விலகியதுக்கு 400 பேர் விலகிட்டாங்க, 200 பேர் விலகிட்டாங்கன்னு மாறல் அடிச்சிட்ருக்காங்க. ஒரு 4 பேர் விலகினதுக்கே இவ்வளோ பேசுகிறீங்களே, எப்போ எங்கள் கட்சி கீழே விழும், எப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றும் நடக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு ஆலமரம் மாதிரி ஆணி வேர் பாய்ஞ்சு நாங்கள் விருட்சமாக வளர்ந்துருக்கோம். 4 இலையை விழுந்ததுக்கே நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் பல கோடி பேர் இருக்கோம், பல லட்சம் பேர் இருக்கோம். தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம். நீங்கள் என்னை தொடர்ச்சியாக களத்தில் பார்த்துருக்கலாம். இந்த கட்சியை விட்டு விலகிய 4 பேர்களையும் நீங்கள் எந்த களத்துலையும் பார்த்துருக்க முடியாது. பொய்யான தகவலை கொடுத்து வதந்திகளை பரப்புறத தவிர்க்கவும், அதே போல் கட்சியை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப வெளியே கொண்டு வரீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நாம் தமிழர். வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா சரணப்பட்டி பகுதி துணை செயலாளர், சரிங்களா, கவுண்டம்பாளையம் தொகுதி, கோவை வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியோட சரணப்பட்டி பகுதி துணை செயலாளர் இருந்தேன் முன்னாள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம கட்சியிலேருந்து கூண்டோட போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருந்துச்சு நியூஸில். அது பார்த்தீங்கன்னா முற்றிலும் போய். ஏன்னா இவர் மட்டும்தான் போயிருக்காரு. பெரிய மாவட்ட செயலாளர் இருந்தார் முன்னாடி, அவர் மட்டும் தான் போயிருக்காரு. அப்புறம் இப்போது நேற்று தினம் பார்த்தீங்கன்னா 200 பேர் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துருக்குது. அது அந்த புகைப்படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சி மட்டும்தான் தெரிஞ்ச மூஞ்சி. மிச்சம் பின்னாடி உட்காந்துருக்க அத்தனை பேரும் நான் இது வரைக்கும் எந்த நிகழ்வும் நான் பார்த்ததில்லை. ஆனால் ஏகப்பட்ட நிகழ்வு கலந்துருக்கோம். போராட்டங்கள் அப்புறம் கொடியேற்றம் அந்த மாதிரி நிகழ்வு ஏகப்பட்டு கலந்துருக்கோம். இவர் மட்டும்தான் பார்த்த மூஞ்சி. வேறு யாருமே அதில் பார்த்ததில்லை. அதாவது தவறான தகவலை இருந்தாலும் பரப்பிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம், அது சிறப்பாக இருக்கும். அவர் போகணும்னா அவர் பிடிக்கும்னா போயிட்டு ஏதோ கட்சி சேர்ந்துக்கிட்டோ, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக இந்த கட்சியிலேருந்து இத்தனை பேர் போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான தகவல் பரப்புவாங்கன்னு சொல்லி இன்னும் கேட்டுருக்காரு. நன்றி, வணக்கம். நான் தமிழர். ஒருவருக்கு வணக்கம். என் பேர் ரமேஷ்குமார். நான் வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதி 3வது வார்டு பகுதியில் பகுதி பொறுப்பாளராக செயல்பட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட 2018 நான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு களப்பணியாற்றி வந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் கட்சி கூண்டோடு கலைக்கப்பட்டது என்று ஒரு தவறான செய்தியை ஊடகம் மூலியமாக தெரிவித்தார். அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மண்டல செயலாளர் திரு வகாப் அவர்கள் அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்து ஊடக சந்திப்பை நிகழ்த்தி விளக்கம் கொடுத்தார். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் திரு 200 பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுக கட்சியில் இணைந்ததாக ஒரு முற்றிலும் பொய்யான தகவலை ஊடகங்கள் வாயிலாக சொல்லியிருக்கிறார். அது மிக தவறான கருத்து. அவர் மட்டும்தான் இந்த கட்சியிலேருந்து விலகி சென்றிருக்கிற ஒழிய நாம் தமிழர் கட்சி வேறு யாரும் கட்சியிலேருந்து விலகி போகல. அந்த புகைப்படத்தை நீங்களே பார்த்தாலே தெரியும். பின்னாடி அமர்ந்திருக்கிற அனைவரும் திமுக கட்சிக்காரர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 200 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. நாங்கள் பார்த்த வரைக்கும் இவர் மட்டும்தான் கட்சியிலேருந்து விலகி சென்றிருக்கிற ஒழிய பின்னாடி அமர்ந்திருக்கிற அனைவரும் இந்த கட்சியில் பயணிக்கலை. முற்றிலும் புறமான தகவல் இதுக்கு பரப்பியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உறவுகளுக்கு வணக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெரியதன ராமச்சந்திரன் அவர் பூண்டோட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து டிஎம்கள் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யானது. அவரை சார்ந்த சில பேர் மட்டும்தான் போயிருக்காங்களே தவிர்த்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகவே இல்லை.
நான் என்னென்னா கவுண்டம்பாளையம் தொகுதி தொழிற்சங்க பொறுப்பாளர். என்னை சார்ந்து இருக்கிறவங்க யாருமே அந்த புகைப்படத்துலையும் இல்லை, யாரும் வந்து சேரலை. அவர் வந்து பொய்யான தகவலை வெளியே வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த புகைப்படத்தில் எங்களை சார்ந்த ஆட்களும் யாருமே இல்லை, அதை வந்து உறுதிப்படுத்திக்கிறேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் செல்வேந்திரன். நான் 22வது வார்டு பொறுப்பாளராக இருக்கிறேன். 2 நாட்கள் முன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூண்டோடு வெளியேற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு தவறான பதிவு. ஒரு 4 பேர் மட்டும்தான் வந்து கட்சியிலிருந்து அவங்க போயிருக்கிறாங்க. அப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து 200க்கும் மேற்பட்ட ஒரு கட்சியில் இணைஞ்சதாக ஒரு தகவல் வந்து போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு முற்றிலும் தவறான ஒரு பதிவு. திமுக வந்து எப்படி வந்து கூட்டத்தை கூட்டுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் கட்சியிலிருந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து போனவங்க 4 பேர் தான். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 பேர் வந்து அந்த திமுகவில் இணைந்த அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து அவங்க இல்லை. இப்போ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 நாளுக்கு முன்னால் அவங்க கட்சியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க சொன்ன தகவல், அவங்க பதிவு பண்ண தகவல் வந்து நாங்கள் இப்போதைக்கு 4 பேர் வந்திருக்கிறோம், 200க்கு நிறைய பேர் வந்து இன்னும் இருக்கிறாங்க, 20 பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ தற்போது எந்த கட்சியிலையும் இணைகிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 நாளில் திமுகவில் வந்து இணைகிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இருந்த 4 பேர்த்தில் 2 பேர் வந்து திமுகவில் இணையும் போது இல்லை. இப்போ மற்ற துண்டு போட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சி உறவுகள் கிடையாது. ஏன்னா வந்து அவங்களாம் வந்து எங்களோட களத்துக்கு வந்ததில்லை. நான் வந்து இப்போது கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள், பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து எல்லா நிகழ்வுலையுமே நாங்கள் கலந்துருக்கிறோம். நாங்கள் வந்து அந்த திமுகவில் இணைந்ததாக சொல்லக்கூடிய நபர்கள் யாரையுமே நாங்கள் வந்து இதுவரை வந்து நாங்கள் பார்த்ததில்லை. எல்லாமே வந்து புதுமுகமாக இருக்குது. இது முற்றிலும் ஒரு தவறான பதிவு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உறவுகளுக்கு வணக்கம். நான் கவுண்டம்பாளையம் தொகுதி தொழிற்சங்க தலைவர் இன்பராஜ் பேசுகிறேன். நம்ம கட்சியிலேருந்து கூண்டோட வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லா நியூஸில் வந்துச்சு. நாங்கள் இப்போ அதை செய்தியாளர் சந்திப்பில் இருக்கிற இப்போ நம்ம கட்சியிலேருந்து இணைஞ்சு போனோம்னு பார்த்தா அவர் ராமச்சந்திரனை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ஆள் தான் போயிருக்காங்க. அதை கூண்டோட விலகிறன்னு பொய் செய்தி பரப்பியிருக்காங்க. அது முற்றிலும் பொய். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாம் தமிழர் மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் வணக்கம். நான் சதீஷ், மேட்டுப்பாளையம் தொகுதி தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர். ராமச்சந்திரன் ஐயா ஒரு தகவலை ப்ரெஸ் மீட்டுக்கு அறிவிச்சிருக்காரு. நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. எந்த பொறுப்பாளரும் வெளியே வரலை. எல்லா பொறுப்பாளரும் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே தான் இருக்கும். அவர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் போயிருக்கணும். ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு பொய்யான தகவலை பரப்பி திமுக அரசுக்கு வேலை செய்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டார். அந்த பொய்யான தகவலுக்கு எதிராக நேற்று எல்லா பொறுப்பாளர்களும் மண்டல செயலாளரும் வாகப்பையா முன்னிலையில் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணோம். ராமச்சந்திரன் ஐயா வெளியே போனது உண்மைதான். ஆனால் எந்த பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போகலை. எல்லா கட்சி பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சொல்லிட்டோம். அப்புறம் திமுக இன்னொரு புகைப்படம் வெளியிட்டிருக்காங்க. அது பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு பின்னால் உட்காண்டிருக்க உறவுகள் எல்லாம் 200 ரூபா கூலிக்கு வேலை செய்கிற உறவுகள் தான் அங்கே இருக்காங்க. அவங்க யாருமே நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் கிடையாது. அந்த பொய்யான தகவலையும் பிம்பத்தையும் உடைக்கணும். அவங்க இப்படி சொல்லி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை முறியடிக்க பார்க்குறாங்க. தவறானது. யாருனாலையும் முறியடிக்கவும் முடியாது. எங்கள் வளர்ச்சி இதுக்கு மேலே போயிட்டே தான் இருக்கும். எத்தனை பொய்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போய்கொண்டு தான் இருப்போம். நாம் தமிழர்.
உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜவஹர். நான் வந்து கோவை மாவட்ட முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பாசறையினுடைய செயலாளர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் வந்து திரு ராமச்சந்திரன் வந்து கட்சி விட்டு விலகிறதா அறிவிச்சிருந்தாரு. சரி, அவர் மட்டும்தான் போறாரு, தனிப்பட்ட காரணத்துக்காக போறாருன்னு நம்ம அதை பற்றி எதுவும் பேசல. ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு, அது முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 பேரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவர் பொய்யான தகவல் சொல்லியிருந்தாரு. எங்கள் தொகுதியில் நாங்கள் விசாரிச்சதுலேருந்து ஒருத்தர் 2 பேர் கூட போக கிடையாது. ஆனால் வந்து 200க்கும் மேற்பட்டவர் வந்து அழைச்சிட்டு போய் திமுகவில் போய் நேற்று இணைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து பொய்யான தகவலை பரப்பி இந்த கட்சியை சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் தொகுதியிலிருந்தும் எங்கள் மாவட்டத்திலிருந்து கோவை முழுவதும் நம்ம நண்பர்கள்ட்ட பேசுனதுலேருந்து யாருமே அந்த மாதிரி வேற கட்சியில் எது போய் இணையில, கட்சியை விட்டும் நாம் தமிழர் கட்சியும் விட்டும் விலகலை. முன்ன இருந்ததை விட இப்போ வலுவாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு இருக்குது, வீரியமாக செயல்பட்டு இருக்குது. எல்லாரும் கோவை மாவட்டத்திலிருந்து இப்போ களத்தில் தான் வந்து பணியாற்றிட்டு இருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான். திரும்ப வந்து இப்போ விலகிறதா அவரே அறிவிச்சிருக்காரு. இது சம்பந்தம் மண்டல செயலரும் அதுக்கான பதிலடி கொடுத்துருக்காரு, பேட்டி கொடுத்துருக்குறாங்க. நன்றி. வணக்கங்க, என் பேர் ரங்கராஜ். நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிட்ருக்கேன். இப்போ சமீபத்தில் கோவை மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் விலகினார். அவர் கூண்டோட நாம் தமிழர் கட்சி விலகியதுன்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை பேசிட்டு விலகியிருக்காரு. ஆனால் என்ன மாதிரி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் செயல்பட்டுருக்குறோம். எங்களை மீறி எந்த கொம்பனாலும் கட்சியை அழிக்க முடியாது, எவனாலும் தொட முடியாது அழிக்க. ஆனால் அவர் அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லிட்டு கட்சி விட்டு விலகி இருக்கார். அவர் இப்போ பார்த்திங்கன்னா திமுகவில் இணைஞ்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி கோவை மாவட்ட வடக்கில் நான் இருக்கேன். எந்த கொம்பனாலும் இந்த நாம் தமிழர் கட்சியை அழிக்கவும் முடியாது. என்ன மாதிரி இளைஞர் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வென்றே தீரும். நாம் தமிழர். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கவுண்டம்பாளையம் தொகுதி வெறிநாயக்கம்பாளையம் ஒன்றிய தலைவர் ராஜலிங்கம் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணன் மாவட்ட செயலாளர் பெரியதன ராமச்சந்திரன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஆமாம், போயிட்டு நேற்று தினம் பார்த்திங்கன்னா திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. திமுகவில் இணையும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூண்டோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூண்டோடு கூட்டி வர்றதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து ஆடோ மாடோ அல்ல, சரிங்களா? இது வந்து மானமுள்ள தமிழர்கள். அதனால் அவருக்கு பின்னாடி எடுத்த புகைப்படத்தை பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாருமே இல்லை. எனக்கு தெரியும், நானும் 5 வருஷம் அதில் பயணிக்கிறேன். 5 வருஷம் பயணிக்கிறத எனக்கு நம்ம தொகுதியில் உள்ள அனைவரும் எனக்கு நல்லா தெரியும். அதில் பார்க்குற புகைப்படத்தில் ஒருத்தர் கூட யாருமே இல்லைங்க. அதனால் நாம் தமிழர் கட்சிக்காரன் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் கொண்டு கலைக்க முடியாது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என் பேர் அருண். நான் கோவை நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறையில் செயலாளராக இருக்கேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முன்னாள் நாம் தமிழர் நிர்வாகியாக இருந்த திரு பெரியதனம் ராமச்சந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கோவை நாம் தமிழர் கட்சி கூண்டோட காலியாகுதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன பத்திரிகையாளர்களும் அதை இன்னும் மிகைப்படுத்தி கூண்டோட நாம் தமிழர் காலியாகிறது கோவைங்கிற மாதிரியான நியூஸ் அந்த மாதிரியான தம்ப்நெயில்ஸ் ஃப்ளோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் முன்னாடி பெரியதன ராமச்சந்திரன் திமுகவில் ராஜீவ்காந்தியோட ஏற்பாட்டில் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. ஒரு பின்னாடி ஒரு 50-60 பேர் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தோட இணைஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. இந்த பதிவு மூலமாக தெரிவிக்க வர்றது என்னன்னா, அவர் ஆல்ரெடி கட்சியிலேருந்து ஒரு வருஷமா ஒதுக்கி வைக்கப்பட்டு இல்லை அவரோட செயல்பாடுகள் சரியில்லைங்கிறனால கட்சியிலேருந்து விலக்கிற நிலைமையில இருந்த ஒரு நபர் தான். அவர் வந்துட்டு அந்த ப்ரெஸ் மீட் நடத்தும்போது 4 பேர் இருந்தாங்க அவர் கூட. ஆனால் திமுக இணைய போகும்போது அவர் மட்டும்தான் இருந்தார். அந்த படத்தில் பின்னாடி இருந்தவங்க எல்லாரும் காசுக்காக கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க, கூட்டத்தை காட்டுறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கோவையில் மிக வீரியமாகவும் வலிமையாகவும் இருக்கு. முன்ன இருந்ததை விட இன்னும் வீரியமா, இன்னும் ஆற்றலோட செயல்படுங்கிறத மக்களுக்கும் கோவை மக்களுக்கும் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிவிக்கணுங்கிறத இந்த பதிவோட நோக்கம். நன்றி. தமிழ் தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் அவர்கள். அன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என் பேர் செல்வராஜுங்க. கோவை வடக்கு சரம்பட்டி பகுதி. இப்போ இந்த 2 நாட்களாக வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் கூண்டோட போகிறாங்கன்னு ஒரு விளம்பரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கூண்டோட போகிறதுக்கெல்லாம் யாருமே சிக்கலை, அவங்க முயற்சி என்னைக்கு பழிக்காது. ஏன்னா உணர்வோடு இருக்கிறவங்க தான் இந்த கட்சிக்குள்ளே இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து 10 வருஷமாக வந்து
உறவாக தான் கட்சியோடு இருக்கோம். உறுப்பினர் அடைஞ்சு 4 வருஷம் தாச்சு. எந்த அடிப்படை பொறுப்பும் கிடையாது. எங்களை மாதிரி எண்ணற்ற உறுப்பினர் இருக்கிறாங்க இந்த கட்சியில். என்றைக்கே வந்து அவங்க முயற்சி தான் பண்ண முடியும். யார் எந்த கூண்டுலையும் எந்த புள்ளியும் சிக்காது. ஒரு சில பேர் வந்து போயிருக்காங்கன்னா அந்த உணர்வோடு இந்த இயக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் வந்து தொடர்ச்சியாக இயங்குவோம், இன்னும் வீரியமாக இயங்குவோம். இனி வர்ற காலத்தில் வந்து தலைவர் பிரபாகரன் வழியில் செயல்படுற அண்ணா சீமானோட இந்த தோளோட தோலை இணைஞ்சு இன்னும் வீரியமாக செயல்படுவோம்.